வணக்கம். என்னோடய பேர் மஞ்சுளா மாதவன். நான் சேலத்திலிருந்து பேசுகிறேன். நான் ஏஎல்பியில் வந்துட்டு அட்வான்ஸ் கிளாஸ் முடிச்சிருக்கேன். இந்த அட்வான்ஸ் கிளாஸ் படிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த ஐயாவுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த அட்வான்ஸ் கிளாஸில் வகுப்பெடுத்த ஆசிரியர்களும் குருமார்களும் ஐயாவும் இந்த வகுப்பு எடுத்தாங்க. இந்த அட்வான்ஸ் கிளாஸில் வகுப்பு எடுத்தாங்க. அவங்களுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னோடய கோச்சாக அமைந்த டிகே பிரியா வித்யா மேம் அவங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சக மாணவிகளுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பிரபஞ்சத்துக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஏஎல்பியில் வந்துட்டு நம்ம பார்த்தோன்னு சொன்னால் ஒரு முழு ஜாதகத்தை எப்படி நம்ம பலன் எடுத்து பார்க்குறது, எளிமையான முறையில் ஒரு குறிப்பிட்ட கிரகங்களை வச்சு நம்ம வந்துட்டு எளிமையான முறையில் நம்ம எப்படி பலன் எடுக்கிறது அப்படிங்கிறத வந்துட்டு இந்த வகுப்பில் சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப எளிமையான முறைகளை சாஃப்ட்வேர் ஐயா வந்துட்டு உருவாக்கி கொடுத்துருக்குறாரு. அட்சய லக்ன பദ്ധதி அப்படிங்கிற முறையில் ஏஎல்பி சாஃப்ட்வேர் ரொம்ப எளிமையான முறையில் நம்ம டக்குன்னு பார்த்த உடனே இந்த ஜாதகத்துக்கு இதுதான் பலன் அப்படிங்கிறது ஒரு டக்குன்னு முடிவெடுக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு இந்த சாஃப்ட்வேரை உருவாக்கி கொடுத்துருக்காரு. அந்த அளவுக்கு பயிற்சி அளித்தாங்க. அது எப்படி நம்ம வந்துட்டு பலன் எடுத்து சொல்கிறது அப்படிங்கிற பற்றின பயிற்சியும் நமக்கு அளித்தாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மேலும் வந்து திருமண பொருத்தம் அப்படிங்கிற ஒரு வகுப்பையும் நமக்கு வந்துட்டு இந்த அட்வான்ஸ் வகுப்பில் எடுத்தாங்க. அதுவுமே ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. அட்வான்ஸ் கிளாஸில் வந்துட்டு அட்சய லக்ன பദ്ധதி, அட்சயம் அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு குறைவில்லாமல் இருக்கிறது. லக்னமும் தசாவும் நமக்கு வந்துட்டு திருமண அமைப்புக்கு எப்படி நமக்கு பலன் தருது, அதை நம்ம எப்படி ஒன்றுக்கு ஒன்று இணைச்சி நம்மளுடைய திருமண அமைப்பை வந்துட்டு நம்ம ஜாதகரை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறதையும் நமக்கு இங்கே ஜோதிடத்தில் கல்வியாக சொல்லி கொடுத்தாங்க. அதுவும் ரொம்ப வியப்புக்குரியதாக இருந்தது. திருமண அமைப்புன்னு வரும்போது நம்ம ஒவ்வொருவரும் அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு தான் நம்மளுடைய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு நம்ம அருகாமையில் இருக்கக்கூடிய ஜோதிடர் நம்ம நாடி செல்வோம். அங்கே பார்த்திங்கன்னா நமக்கு சரியான முறையில் பலன் கிடைப்பதில்லை. ஒரு சில பொருத்தங்களை மட்டுமே நம்ம வந்துட்டு ஒரு சில காலங்களுக்கு மட்டுமே தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டு நம்ம திருமணத்தை நடத்தி வச்சிடறோம். ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சில வருடங்களோ ஒரு சில மாதங்களுக்கு பிறகோ சண்டை சச்சரவு இல்லை ஒருத்தர் அனுசரித்து போக முடியாத ஒரு புரிதல் இல்லாத ஒரு நிலைமை ஏற்பட்டு கோர்ட்டு கேஸு அப்படிங்கிற மாதிரி பிரிவினை அப்படிங்கிற ஒரு இதில் தான் வந்து இப்போ காலகட்டத்துக்கு இருக்கக்கூடியவர்களெல்லாம் இருக்காங்க. ஆனால் நம்மளோட ஏஎல்பியில் பார்த்திங்கனாக்கா திருமணம் அமைப்பு அப்படிங்கிற ஒரு முறை அப்படிங்கிறது வந்துட்டு தசாவையும் லக்னத்தையும் வச்சே நம்ம வந்துட்டு பலன் எடுத்து அவங்க ஒரு 25 30 வருடம் வரைக்கும் அவங்க எப்படி வாழ்வாங்க அப்படிங்கிறதே நம்மளால் இதில் வந்துட்டு கணிச்சு சொல்ல முடியும். அவங்களுடைய தசாமும் அவங்களுடைய லக்னமும் அவங்களுக்கு எந்த விதத்தில் அவங்களுக்கு வந்துட்டு உறுதுணையாக இருக்குது. இப்போது வாழ்க்கை துணையை நம்ம தேர்ந்தெடுக்கும் பொழுது அவங்களுக்கு நடக்கக்கூடிய தசாவும் இவர்களுக்கு நடக்கக்கூடிய தசாவும் எந்த அளவுக்கு ஒத்து போகுது. ஒரு சிறு சிறு தவறுகள் சிறு சிறு சண்டைகள் வந்தாலும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு இதில் எப்படி பலன் எடுப்பது என்பதை பற்றி நமக்கு வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம். அவங்களோட பொருத்தத்தை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றியுமே இந்த வகுப்பில் நான் வந்துட்டு கற்றுட்டேன். அது ரொம்ப மனக்கு நிறைவாக இருந்தது. அந்த அளவுக்கு நம்ம ஐயா வந்துட்டு மென்பொருளை உருவாக்கி கொடுத்துருக்காரு. அதை வச்சு நம்ம வந்து எப்படி நம்ம பலன் எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருவருமே நம்ம வந்துட்டு ஏஎல்பி ஜோதிடத்தை படிக்கணும். இந்த வாழ்வியல் கல்வி அப்படிங்கிற முறையில் இருக்கக்கூடிய ஏஎல்பி ஜோதிடம் அட்சய லக்ன பദ്ധதி அப்படிங்கிற ஜோதிட கல்வியை நம்ம எல்லோரும் கற்றுக்கணும். நம்ம கற்றுக்கிட்டு நம்ம வீட்டில் நம்ம திருமண வயதில் நம்ம பிள்ளைகள் இருந்தாலும் இல்லை நம்மளுடைய உறவினர் வகையில் நம்மளோட நண்பர்கள் வகையில் இருந்தாலும் அவங்களுக்கு திருமண வயது வரும் பொழுது அவங்களுக்கு பொருத்தமான ஒரு வரனை தேடும் பொழுது அந்த வரனுக்கும் இவங்களுக்கும் எந்த அளவுக்கு திருமண அமைப்புங்கிறது வந்துட்டு நம்ம பொருத்தி பார்க்கும்போது இருக்கிறது அப்படிங்கிறதையும் 25 to 30 வருடத்துக்கு இவங்க இருவரும் எப்படி வாழ்வாங்க அப்படிங்கிறத நம்ம கணித்து அவங்களுடைய வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும் பொழுது அவங்களோட வாழ்க்கை வந்து மேலும் மேலும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நான் இந்த வகுப்பில் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் அதே போல் இந்த ஏஎல்பி ஜோதிடத்தில் சேர்ந்து நீங்களும் வந்துட்டு இந்த படிங்க, கல்வியை கற்றுக்கோங்க, உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பான வாழ்க்கையாக அமைச்சுக்கோங்க.
உங்களோட சந்ததிகளுக்கும் நீங்கள் இது வந்துட்டு கற்றுக்கிறது மூலியமாக உங்களோட சந்ததிக்கும் நீங்கள் வந்துட்டு அந்த திருமண அமைப்பு வரும்பொழுது நீங்கள் அதுக்கு வந்துட்டு தேர்ந்தெடுக்கிறதுக்கு எளிமையான முறையில் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இது மூலமாக நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். அட்சயம் அப்படிங்கிறது வந்துட்டு வளரும் அப்படிங்கிறது தான் ஐயாவோட ஒரு கண்டுபிடிப்பாக இருந்துகிட்ருக்கு. அதே போல் லக்னம் அப்படிங்கிறது வந்து ஒரு வளருது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இந்த கல்வியில் நம்ம கற்றுக்கிட்டோம். ஒரு குறிப்பிட்ட கிரகங்களை வச்சு தான் நம்மளை பலன் சொல்கிறோம். அதனால் நம்ம எளிமையான முறையில் இந்த கல்வியை வந்து கற்றுக்குறோம். கணக்கெடுப்பு அப்படிங்கிறது ஒரு சில கணக்கெடுப்புங்கிறது எளிமையான முறையில் தான் இருக்குது. அதனால் நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக எல்லோரும் அட்சய லக்ன பദ്ധதி ஜோதிட முறையை வந்துட்டு கல்வியை வந்து கற்றுக்கோங்க. நன்றி, வணக்கம்.